அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்றைய நடப்பு நிகழ்வுகள் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பர் இந்து தமிழில் இருந்தும் அதே போல் தினமணி செய்தித்தாளில் இருந்தும் இருக்கக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இது வந்து 3ஆம் தேதிக்கானது. ஏற்கனவே 2 நாட்கள் தொடர்ந்து நம்ம நடப்பு நிகழ்வுகள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அங்கே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இதுக்கான அப்டேட் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதே போல் டிஎன்பிஎஸ்சிக்கான 5 புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இந்த புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, அல்லது 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியும் நீங்கள் இந்த புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், இல்லை நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில முக்கியமான கேள்விகளும் கேட்டுறேன். நேற்று, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதிலிருந்து சில கேள்விகள். சரிங்களா? தகவல் தொடர்புத்துறை அமைச்சர், மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறது ஒன்று. செகண்டு, உணவு துறை அமைச்சர் யார், அவருடைய பெயர் என்ன, ஞாபகத்துக்கு தான் பார்க்கலாம். ஓகே. மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் மாநிலம் எப்பொழுது, நல்லா கேள்வி புரிஞ்சுக்கோங்க, காஷ்மீர் மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம். சரிங்களா? ஸோ அது எப்பொழுது பிரிக்கப்பட்டு யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா? எப்பொழுதுலேருந்து நடைமுறைக்கு வந்ததுங்கிறது இன்னொரு கேள்வி. நான் கேட்டது பிரிக்கப்பட்டது. ஓகேவா? சரி, அதுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகே. 4வது கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எப்பொழுதுலேருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கே தான், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க வெறும் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, கீழே ஆன்சர் பண்ணுங்கள், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா மற்றவங்க யாராவது தெரியாதவங்க கூட பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு ஆன்சர் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலராக ஞாபகம் இருக்கும் ஒரு விஷயம் பார்க்கும்போதும். ஓகே, ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அமித்ஷா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க, புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். சரிங்களா? ஆளுநர் யார், தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், அவருக்கும் கரோனா. ஸோ இதெல்லாம் நமக்கு நியூஸ் இல்லை. சரிங்களா? இவ்வளோ இன்றைக்கி பெருசாக, ஏன்னா சண்டேக்கான நியூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம், அதனால் அதிகமான நியூஸ் இருக்காது. சரிங்களா? இன்னொரு கேள்வி, 5 கேள்வியை வச்சு போகிறோம்டா. சரிங்களா? அதே போல் ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிறது இலக்கு எப்போ வச்சுருக்காங்க? நேற்று இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். தமிழ்நாடு இதில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு சோதனை முறையில் 2 மாவட்டங்களில் அது நடத்திட்டு இருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி இருந்தே இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. இப்போ அதை நம்ம செக் பண்ணிடுவோம். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் மணிப்பூர் உட்பட 4 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொத்தமாக 24 மாநிலங்கள் தற்பொழுது இணைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏற்கனவே 20 இருந்தது, தற்பொழுது ஒரு 4 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? மாநிலங்களுடைய எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டது. பட் இன்னும் அதுக்கான சுச்சுவேஷன் அமையல. ஏன் அப்படின்னா நடுவில் கொரோனா வந்தது. இதுக்கு முன்னாடி சோதனை அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் நடந்தது அப்படின்னா முக்கியமானது நெல்லை, அதே போல் தூத்துக்குடி மாவட்டங்களில் இது சோதனை முறையில் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிற திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ மாநிலம் முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதாவது இந்த வருடம், சரிங்களா, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏன் அப்படின்னா கரோனா வைரஸ் பரவல் காரணமாக அமல்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது அமல்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் அவர் சொல்லியிருக்கார். தமிழ்நாடு மாநில உணவுத்துறை அமைச்சர். ஓகே, ஸோ அது வந்து கூடுதலான தகவல். எங்கே வந்து முதல்ல சோதனை முறையில் இந்த திட்டம் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெல்லை அண்ட் தூத்துக்குடி. ஓகே, எந்தெந்த இடங்கள்ல இது கண்டிப்பாக கேட்கலாம். தீரன் சின்னமலை பற்றி பார்த்துருந்தோம். அவருடைய 211வது நினைவு தினம் ஆகஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு முக்கியமான சயின்ஸ் ரிலேட்டடான தகவல் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவில் சந்திராயன் லேண்டர் மோதி சிதறிய நிலையில் ரோவர் வாகனம் சேதமின்றி இருக்க வாய்ப்பு அப்படின்ட்டு பொறியாளர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் அதை பற்றி ஒன்றும் பெரிய நியூஸ் இல்லை. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 2 எப்போ அனுப்பிச்சாங்க, சந்திராயன் 2 எப்போ அனுப்பிச்சாங்க விண்வெளிக்கு, இஸ்ரோ நிறுவனம் அனுப்பிச்சது கேட்பாங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி தகவல் தான் கேட்பாங்க.
சயின்ஸ் புக்லையும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெகுலராக இங்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2019 ஜூலை 22ஆம் தேதி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அனுப்பப்பட்டது. ஓகேவா? எப்போ அனுப்பப்பட்டது அப்படின்னா 22ஆம் தேதி. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தை அடுத்த ஆண்டில் கட்டி முடிக்க இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரயில் பாலம் அப்படின்னா செனாப் ரயில் பாலம் எங்கு கட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் கட்டப்படுகிறது. காஷ்மீருடைய எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கால் காரி பகுதிகளுக்கு இடையே செனாப் நதி எந்த நதியின் குறுக்கே கட்டப்படுகிறது கேட்கலாம். உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். இப்படி கேட்டாங்கன்னா செனாப் நதி. ஓகே, செனாப் நதியின் குறுக்கே தான் இந்த பாலம் வந்து கட்டப்படுகிறது. ஓகே, 2002ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. சரிங்களா? நடுவில் வந்து ஒழுங்காக இந்த பணிகள் நடைபெறலை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தப்பட்டது. மறுபடியும் 2010 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது கட்டப்பட்டால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமாக இருக்கும். அதனுடைய மாதிரி தான் இது. சரிங்களா? ஸோ இந்துவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் முக்கியமான நியூஸ். தினமணி பொறுத்து பார்க்கும்போது ஓகே, மறுபடியும் புதிய கல்விக் கொள்கை அதை பற்றி டீட்டெயிலாக தான் தனியாக தான் பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கை எந்த மாநிலங்கள் மீதும் எந்த மொழியையும் திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர், நமக்கு இங்கே தெரிய வேண்டியது என்ன, மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவர் யார், அவருடைய பெயர் என்ன? கல்வித்துறை அதாவது நம்ம புதிய கல்வி கொள்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுங்க, ரமேஷ் போக்ரியால். பேர் என்ன? ரமேஷ் போக்ரியால். ஓகேவா? மத்திய கல்வித்துறை அமைச்சர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா புவியை காக்கும் தாய்ப்பால் அப்படின்னு இருக்கு இல்லையா, என்னன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் அப்படிங்கிறது உலக தாய்ப்பால் வாரம். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் அப்படிங்கிறது உலக தாய்ப்பால் வாரம். முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இது நமக்கு முக்கியம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி தொழிலில் சுயசார்பு அடையும் புதிய திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அமைச்சரவையும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஊதுபத்தி தயாரிப்பில் இந்தியா சுயசார்பு அடையும் வகையில் காதி மற்றும் ஊரக தொழில்கள் ஆணையத்தால் காதி மற்றும் KVIC இதனால் வந்து முன்மொழியப்பட்ட வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்துக்கு மத்திய குறு சிறு தொழில்கள் துறை அமைச்சர் யாருன்னு பார்த்துக்கோங்க, மத்திய குறு சிறு தொழில்கள் துறை அமைச்சர். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு, நிதின் கட்காரி. ஓகே, இவர் தான் நிதின் கட்காரி. இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பெயர்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதி அகர் பத்தி ஆத்மா நிர்பார் மிஷன். ஊதுபத்தி அது அகர்பத்தி. சரிங்களா? அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர்பத்தி ஆத்மா நிர்பார் மிஷன் அப்படிங்கிறது உள்நாட்டு ஊதுபத்தி உற்பத்தியை அதிகரிப்பது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே போல வேலைவாய்ப்பு இல்லாத மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? இது விரைவிலே நாடு முழுவதும் தொடங்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். ஸோ என்ன திட்டம்? காதி அகர்பத்தி ஆத்ம நிர்பார் மிஷன். ஓகே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது போதும். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நாளைக்கு நம்ம நியூஸில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இது தார்ந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நாடுகள் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாடுகளுடைய கரன்சி, கண்ட்ரியோட கேபிட்டல், அதே போல் PM அல்ல பிரசிடென்ட் இருந்தாங்கன்னா அவங்க பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? கூடுதலாக நீங்கள் இன்னைக்கு யாருக்கு எங்கெங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, பிலிப்பைன்ஸ், இலங்கை, பிரேசில், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா?
நியூஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள். ஸோ இந்த நாடுகளுடைய கரன்சி, அதே போல் கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் தென்னாப்பிரிக்காவை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளே ரேண்டமாக வந்து முக்கியமான நாடுகள் ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புக்ஸ் பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.